தேர்தல் தோராயமா இந்த தேதியில வரணுமா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே காசுலாம் எடுத்து போய் கட்சிக்காரங்க வீட்டுல டம்ப் பண்ணுவாங்க சார். இன்னைக்கு திமுகவினர் நாட்டில் உள்ள பெரும்பாலான இந்த மார்வாடிகள் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வச்சுக்கிறதா இன்னைக்கு ஒரு பரவலா ஒரு தகவல் வருது. எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ணுமா தெரியல. அதான் சொல்றேன், அதான் செலவு பண்ண பாவம். அந்த ஆளு தெருவா ஓடி எழுதி தட்டு எடுத்து பிச்சை போடுங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்கிட்ட காசு இல்லை, நாங்க பிரச்சாரம் காலில இருந்து பிரச்சாரம் பண்ண சாப்பிடறதுக்கு காசு இல்லை அப்படின்னு பிச்சை எடுத்து சோறு தின்னாரு. அவரு எங்க காசு கொடுப்பாங்க? திமுக வேட்பாளர். ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டா ஆட்சியை கூட விட்டுட்டு போயிடலாம் மோடி. அந்த அளவுக்கு அசிங்கம். ஏன் அவர்கள் அதை சொல்ல மறுக்கிறார்கள்? அங்க முதல்வரா போனாரு, மணிப்பூர் முதல்வரா போனாரு. முதல்வர் அமைச்சர் குழு போச்சு இல்ல, நம்ம உள்நாட்டு தானே தமிழ்நாடு. வெங்கவேல் போனது அதுக்கெல்லாம் குழு அனுப்பு தெரியுது. வேங்கவையில ஒரு சாதாரண ஜுஜிபி மேட்டர். அப்புறம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் 25 குடும்பம். இந்த இவிஎம்னால திமுகவும் ஆதாயம் அடையுது அப்படின்ற ஒரு கேள்வி நினைக்கிறாங்க. எனக்கு அது சம்பந்தமா தெரியாதுன்னு சொன்ன பின்னாடி அது எந்த கேள்வி கேட்டா எனக்கு என்னையா, நான் என்ன அண்ணாமலைக்கு போன் பண்ணி கேட்டு சொல்லுங்க பதில. அது வேணா கேட்போம், நாளைக்கு வேணா நம்ம வேற கேட்டு சொல்றோம். அண்ணாமலை எதை சொன்னாலும் சொல்லுவாரு. அவரு உருட்டு பரட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு. அவர் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், இதோட காணா போயிடுவாரு. கலீஜுன்னுவாங்க, அந்த கன்னடத்துல சொல்ற வார்த்தை அது. இந்த கலீஜாக்குறது நம்ம உதயநிதி தான். இந்த எடப்பாடியை முட்டி போறாருன்னு சொன்னது, அப்புறம் இரட்டை அர்த்தத்துல கொச்சையா பேசுறது எல்லாம் இவர் தான். சிட்டிங் அமைச்சர் டாக்டரா, எப்படி இவெல்லாம் டாக்டர் ஆனான்னு தெரியல. அப்படி அதே மாதிரி பல இடங்கள்ல ஒரு மாதிரி கொச்சைத்தனமான பிரச்சாரங்கள். ஏன்னா இவங்க செஞ்சதை வெளியில சொல்ல முடியல. நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், எங்களுக்காக உங்களுக்கு 1000 ரூபாய், அவன் மூஞ்சிக்கு அவகிட்ட வந்தது எதுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. நீ இப்போ காரி துப்புனா கூட வேட்பாளர்கள் அப்படியே தொடச்சுங்கன்னு போட்டு போடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயா அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயாவும் நினைச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஐயாவிடம் போயிடலான் இருக்கேன். சிந்தமன் சீமான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. தேர்தல் ஆணையம் ஒரு நாடக கம்பெனி ஆயிடுச்சு, ஏழைப்பாளையதான் பணத்தை பறிக்குது, பணப்பட்டுவாடெல்லாம் அது நிறுத்தல, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உண்மைதான். அது இந்த இப்ப இருக்கிற தேர்தல் கமிஷன்ல பொதுவாகவே முட்டை வைக்கிறவன், பொறி விற்கிறவன், கோழி விற்கிறவன் இவன் காசை பிடிப்பாங்க. காசு இப்போ நீங்க ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் 45,000 47,000 மருத்துவமனைக்கு வீட்டுல அட்மிட் ஆயிருக்காங்க பொழுது அதை கட்டுறதுக்கு பணம் எடுத்துட்டு போறாரு. 50,000 ரூபாய்லயும் எக்ஸம்ஷன் இருக்கு. அதுதான் அதை பிடிச்சி பிரச்சனை பண்ணோடனே அவன் கேட்கறான், 50,000 எடுத்து போனா தானே பிடிக்கணும், கணக்கு கேட்கணும்னா 47,000 வச்சிருக்கிறேன், ஏன் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் 2 பேரும் கான்ட்ரவர்சி ஆகி அப்புறம் அவரை அமுச்சு விட்டுருக்காங்க. பொதுவா நீங்க அப்போ சார் ஒண்ணு தெரிஞ்சுங்க, முதல்ல தேர்தல் தோராயமா இந்த தேதியில வரணுமா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே காசுலாம் எடுத்து போய் கட்சிக்காரங்க வீட்டுல டம்ப் பண்ணுவாங்க சார். இன்னைக்கு திமுகவினர் நாட்டில் உள்ள பெரும்பாலான இந்த மார்வாடிகள் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வச்சுக்கிறதா இன்னைக்கு ஒரு பரவலா ஒரு தகவல் வருது. சென்னையில மற்ற ஊர்கள்ல எப்படின்னு தெரியல. அப்போ இது தேர்தலுக்கு முன்னாடியே இதை கொண்டு போய் வச்சிருவாங்க. முசுப்பாயில தேர்தல் கமிஷன் நான் தான் அப்படியே நேரா விளக்கண்ணை ஊட்டி பாக்குறேன், பூதகரனை வச்சு பாக்குறேன்னு ரோட்ல எத்த முறை. இப்போ ஒரு அது ஒரு கட்சி ஆபீஸ் தலைமையில பணம் அங்கங்க பைண்ட் ஆகிருக்கும். ஒரு 5-6 பேர் பினான்சியர், இப்போ நம்ம ஜெகத் ரட்சங்க, நம்ம செந்தில் பாலாஜி, இது மாதிரி ஒரு முக்கியமான நபர்கள் கிட்ட அந்த பணத்தை எடுத்து போய் வச்சிருப்பாங்க சார். அவங்க தான் தேர்தலுக்கு நிதி கொடுப்பாங்க. இப்போ அவங்க தேர்தல் டிக்ளேர் பண்ண பிறகு அந்த காசை டிஸ்போஸ் பண்ணுவான். அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி அங்கங்க எங்கெங்க பேக் பண்ணுமோ, அதாவது
வார்டு வாரியா பிரிச்சு கூட எடுத்து போய் பணத்தை வச்சிருவாங்க. மொத்த பணத்தையும் ஒரே இடத்துல கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான செட்டப் அவங்ககிட்ட இருக்குல்ல. இப்போ கட்சிக்காரன் வீட்டுல வச்சாதான் வந்து பொறுப்பாளர் வீட்டுல ஒரு ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் வீட்டுல பிடிப்பாங்கன்னா, கட்சிக்கு வேண்டியவங்க வீட்டுல கொண்டு போய் இவர் வீட்டுல நீங்க வைங்க அப்படின்னு வச்சிருவாங்க சார். அதுக்குதான் வந்து அந்த கடைசி 2 நாள்ல பணம் எப்படி ஓட்டுக்கு டெலிவரி ஆகுது. இப்ப சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து பணம் வந்து அந்த 2 நாள்ல டிஸ்போஸ் ஆயிடுமா? ஆகாது. அப்ப அந்த கடைசி நிமிஷத்துல கரண்ட் ஆஃப் பண்றான், அதை ஆஃப் பண்றான், இதை ஆஃப் பண்றான், நைட்டு திடீர்னு வந்தாலும் பணத்தை கொடுத்துட்டானுவா அப்படின்றாங்கன்னா, ஒரு வார்டுக்கும் பிரிச்சு பிரிச்சு காசு வந்து கரெக்டா போய் சேர்ந்துரும். அது எங்க பட்டு தட்டவுடனே செகண்ட் பக்கத்து வீட்டுல கை நீட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. இது எல்லா கட்சிகளும் பண்ற விஷயம். எவனும் ஒரு இடத்துல பண்டில் அவுத்து அப்படியே எடுத்து போய் பிரிச்சு எடுத்து போய் கொடுக்கறதுலாம் இல்லை. அதால இதெல்லாம் வந்து தடுக்கணும். இப்ப நீங்க எந்த இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுத்து பிடிச்சி கையங்களமா பிடிச்சதை பார்த்துருக்கோம். அப்புறம் ஜனங்க எப்படி காட்டுவாங்க பாருங்க, வந்து காசு கொடுத்துட்டு போனாங்கன்னா அப்ப என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையம். அதால இது வந்து ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை தான். திரு காமாட்சி, நீங்க எப்படி பாக்குறீங்க? மேலும் சமீபமா கூட ஆசா வாகனம் கூட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து சரியா அந்த வாகனத்தை சோதனை செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. பிறகு அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள், புரட்டுகள், உருட்டுக்கள். இதெல்லாம் ஏன் அவர் சொன்ன மாதிரி, மூர்த்தி சொன்ன மாதிரி, அப்படியே பணம் தரதா இருந்தாலும் இந்த நேரத்துல தேர்தல் டிக்ளேர் பண்ண பின்னாடி யாரும் எதுலயும் பணம் எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டாங்க. சரியா? இப்போ நேற்றுக்கு நடந்த நிகழ்வு என்னன்னா, இன்னைக்கு காலையில அது ஒரு நம்ம மோடிஜியுடைய படம் போட்ட சேலைகள், அது துண்டு வேஷ்டி இதெல்லாம் வந்து ஒரு 40,000 இது பிடிபட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரிகள் வந்து பாவம், அவன் முட்டை வாங்க போறவன், இந்த கோழி வாங்க போறவன், அவன் 1,50,000 எடுத்துட்டு போத அதை பிடிச்சிருக்கானுங்க. அதனால பணம் கொடுக்கறத வந்து நாங்க எங்க கட்சியில ஒன்றும் பணம் கொடுக்கல. ஆனா அதிமுகல கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன். எங்க வீட்லயே அந்த காலத்துல வந்து மதுரையில இருக்கும்போது அப்ப நான் அதிமுகல இருந்தேன். சார் என்ன சொல்ல வர்றாரு? இல்ல, திமுக வந்து ஒரு நாள் செஞ்சது இல்ல என்னுடைய பார்வையின்படி. ஆனா அதிமுக இருந்திருக்கேன், அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்ப உங்க பார்வையில தான் கோளாறு. ஸோ அதனால ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல ஒரு பெரும் பணம், நான் அதை திறந்து பார்க்கல, ஒன்றும் இல்லை. இது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு 4 சூட்கேஸ் வந்து கொடுத்தாங்க. இதுல பணம் இருக்குன்னா என்ன, தேர்தலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கிறோம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தேர்தலுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியா கொடுத்தாங்க. அதுல எவ்வளவு இருந்துச்சுன்னு நான் எடுத்துட்டு போய் கொடுத்த பின்னாடி கேட்டேன். இதுல வந்து 20 கோடி ரூபாய் வச்சிருந்தோம் அப்படின்னாங்க. ஸோ அப்பயே ஜெயலலிதா இருக்கும்போதே, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அதான் இதுதான் 99 ஜெயலலிதா அம்மையோட ஆட்சி கிடையாது, நம்மளோட ஆட்சி இல்லையா. எம்பி எலெக்ஷன் 99 எம்பி எலெக்ஷன்ல சரியா, எம்என் தான் கொடுத்து விட்டு என் வீட்டுல வச்சாரு. புரியுதா? எம்என் மூலியமா தான் வந்துச்சு. இதெல்லாம் பொய்யுங்க. ஜெயலலிதாவும் இல்ல, எம்என்னும் இல்ல, இதை மறுக்கிறதுக்கு என்ன. அதனால இவங்க வந்து திமுக காரங்க அதிமுக மீது ஒரு கலங்க விளையாடுறது. அதுலயும் சொன்னாரு பாருங்க, அதிமுக காசு கொடுத்து நான் பாத்திருக்கேன், திமுக நோட்டு கொடுத்து நான் பார்த்ததுல பாருங்க. என் வீட்டுக்கு வந்தா தானங்க நான் சொல்ல முடியும். திமுக இப்ப எந்த இடத்துலயும் பணம் பட்டுக்கூட சுத்தமா செய்யறதே கிடையாது. இது வரைக்கும் நானே இந்த தேர்தல்ல கூட நான் தேர்தல் பண்ணி ரொம்ப தீவிரமா பண்ணேன். நம்ம ஈரோடு கிழக்கு இல்ல, நம்ம இப்ப இவரு ஜெயிச்சார்ல, நம்ம டிடிவி ஜெயிச்சார் இல்லையா, ஆர்கே நகர். அதுல வந்து நம்ம காந்தி அவர்கள் வந்து இன்சார்ஜ். அவருக்கு உறுதுணையா நானும் என்னுடைய பொதுச்செயலாளர் நாங்க 3 பேரும் உட்காந்து பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே நிலைதான். அதாவது என்னன்னா, பெண்கள் வந்து எங்கள்கிட்ட சத்தம் போட்டாங்க. நாங்க இருக்க வீட்டுல வந்து, என்ன அந்த கட்சிக்காரன் இவ்வளவு தரான், நீங்க காந்தி வந்து தெலுங்கு சமூகம் தானே, எனக்கு சொந்தக்காரன் தான், இவ்வளவு தரீங்க அவ்வளவு தரீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் காந்தி சொன்னாரு, நம்ம மருது கணேஷ் ஒரு பைசா கூட செலவு பண்ணல ஆர்கே நகர். எனக்கு தெரிஞ்சு செலவு பண்ணுமா தெரியல, டெபாசிட் இழந்தாருல. அதான் சொல்றேன்.
அதான் செலவு பண்ணலாம். பாவம் அந்த ஆளே தெரு தெருவா ஓடி வந்து தட்டு எடுத்து பிச்சை போடுங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்கிட்ட காசு இல்ல, நாங்க பிரச்சாரம் காலைல இருந்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம், சாப்பிடறதுக்கு காசு இல்ல அப்படின்னு பிச்சை எடுத்து சோறு தின்னாரு. அவரு எங்க காசு கொடுப்பாரு பாவம் திமுக வேட்பாளர். அவ்வளவு நேர்மையான சொல்றாரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் டெபாசிட் இழந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நாங்கள் இந்த முறை இந்த இடைத்தேர்தலில் நாங்கள் எந்த செலவிடமும் செய்யவில்லை, நாங்கள் வெறும் பிரச்சாரம் தான். அப்ப இது வரைக்கும் ஜெயிக்கிறதுலாம் செலவு செஞ்சா ஜெயிக்கிறாங்க. அந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அவர் மீது. அதனால வந்து பெண்கள் கேட்டாங்க, அந்த கட்சி கொடுக்குறாங்க இந்த கட்சி கொடுக்குறாங்க, நீங்க எதுவுமே கொடுக்கல, போன தடவை கொடுத்தீங்க இப்ப கொடுக்கலன்னு கேட்டாங்களா? அப்படி கேட்கலையா. அதிமுக இருந்து கொடுக்குறாங்க, அவரு டிடிவி கொடுக்குறாரு. என்னதான் ஆச்சு இந்த மக்களுக்கு? ஏன் போன தடவை கொடுத்தாங்க இந்த தடவை கொடுக்கல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால இல்ல திரு மூர்த்தி சார், இப்ப தொடர்ச்சியா வந்து சீமான் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை வந்து கேள்விக்குறியாக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும், என்னோட வாக்குகளை வந்து பாரதிய ஜனதா வந்து பறிச்சிரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஹேக் பண்ணி பண்ண முடியும் கண்டிப்பா சார். உண்மையிலே அந்த மாதிரி ஹேக் பண்ணி பண்ண முடியும்னா ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தில் இருக்கிற எந்த கட்சியும் தேர்தல் நிற்காது, எக்ஸப்ட் பிஜேபி. நம்ம தோப்போன்னு தெரிஞ்சோம், நமக்கு ஓட்டு போட்டா அது பிஜேபிக்கு போய் விழுந்துரும் அப்படின்னு தெரிஞ்சோம், மம்தா நிப்பாங்களா தேர்தல்ல? இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். திமுக நிக்குமா சார்? இப்படி வச்சுப்பேன், இத்தனை பேர் எம்பியா இருக்காங்க, மோடி முகத்துல கரிய பூசணும், எப்படி இருந்தாலும் நமக்கு ஓட்டு போட்டா மோடிக்கு போய் விழுந்துரும், நாங்க தேர்தல் புறக்கணிப்பு திமுக அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஜனநாயக நாட்டுல ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டா ஆட்சியை கூட விட்டுட்டு போயிடலாம் மோடி. அந்த அளவுக்கு அசிங்கம். ஏன் அவர்கள் அதை சொல்ல மறுக்கிறார்கள்? நாம வெற்றி பெற்றோம் எந்த நம்பிக்கையில சொல்றாங்க? அதான் மோடி தான் கண்ட்ரோல் வச்சிருக்காரு. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். சீமான் இந்த மாதிரி சொல்றது, ஒரு கால் அவருக்கு வந்து வாக்குகள் அதிகமா கிடைக்காது, அதனால இப்பயே அதுக்கு வந்து நம்ம ஒரு சாயத்தை பூசிடுவோம். இந்தியா கூட்டணி சார்பா நீங்க கொடுத்தா ஆர்ப்பாட்டம் வச்சீங்க, இவிஎம் மிஷினை வாபஸ் வாங்கலாம், திரும்ப வச்சு இந்த வாட்டி வந்து தோத்துற சில தொகுதிகள்ல அப்ப நம்ம ஒரு சாக்க வச்சிட வேண்டியதான், மிஷினை இது பண்ணிட்டாங்க. நாங்க தோத்தா தானே அதை பத்தி பேச. இல்ல நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சீங்கல்ல, எங்களுக்கு வச்சீங்கல்ல, அப்ப அதே நீங்க ஆர்ப்பாட்டம் வச்சீங்க, நீங்களும் இதே குற்றச்சாட்டு வச்சீங்க, அப்ப நான் இதே நானும் உங்க மேல பேசலாம்ல? இல்ல நாங்க வச்சோம்னா நாங்க எங்க கட்சியில இருந்து பண்ணல, திரும்ப பண்ணார் கூட்டணி. திரும்ப பண்ண சொன்னது யாரு? திரும்ப ஏங்க 21 தொகுதியில் நிக்கிறவங்க கம்பெனி மூடி இருக்கிறாங்களா? 2 தொகுதியில் நிக்கிறவர் வாழான்றாரா மிஷனை? அப்ப 18 19 தொகுதியில் நீங்க வேணும்ன்றீங்களா? சொல்லுங்க. இது இந்தியா பூராவுமே இந்த மிஷின்ல தான் இப்ப வாக்களிக்க. சார் இந்தியா பூரா வந்து இது எதிர்ப்பு இருக்கா? அது எதிர்ப்பு இருந்து நீங்க ஒரே முட்டா முடிவு பண்ணி நிக்க வேண்டியதானே? இந்தியா கூட்டணி இந்த தேர்தல் நிற்காது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, மோடி இந்த தேர்தலில் வந்து மேட்ச் பிக்சிங் பண்ணிட்டாரு, இந்த இவிஎம் மிஷினும் அவர் கையில தான் இருக்கு, அதே போல தேர்தல் ஆணையரும் அவரே நியமிச்சிட்டாரு, மேட்ச் பிக்சிங் இல்ல தேர்தல் ஆணையர் மேட்ச் பிக்சிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்காரு. அவர் மீது வந்து புகார் கொடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு. சோ ராகுல் காந்தி இந்த அளவுக்கு முன்னெடுத்து கொண்டு போறாரு. நம்ம திமுக ஏன் இந்த விஷயத்த வந்து மும்முரமா கொண்டு போல? ஐயா சொன்ன மாதிரி 2 சீட் உள்ள திருமாவளவன் அவர்கள் இது வந்து கத்துறாரு, இந்த இவிஎம் சம்பந்தமாகவும் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமாகவும். ஆனா திமுக மௌனம் காப்பதற்கான காரணம் என்ன? இல்ல எல்லாரும் சொல்லும் போது நம்ம எதுக்கு அதுல சொல்லணும்? எப்ப ஏற்கனவே ராகுல் சொல்லிட்டாரு, திரும்ப சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நாங்க என்னத்துக்கு அதை போய் சொல்லணும்? ஏன் நீங்க நேரடியா பாதிக்கப்படுறது இல்லையா? இல்ல இது எப்படி இருக்குன்னா, நீங்களும் தானே பாதிக்கப்படுறீங்க. இல்ல மணிப்பூர் விவகாரம் பத்தி எரிஞ்சிச்சு, அதான் சொல்லிட்டாங்களா, ராகுல்ஜி குரல் கொடுத்துட்டாரு, எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா, அப்ப நம்ம எதுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்க போய் நேரடியா போயிட்டு வந்தாங்கல்ல, எங்க கமிட்டி போய் பார்வையிட்டுச்சு இல்ல, ஸ்பாட்டுக்கு போனாங்க இல்லையா? ஆனா என்ன முதல்வர் வேங்க தான் போக மாட்டாரு, அங்க முதல்வரா போனாரு, மணிப்பூர் முதல்வரா போனாரு. முதலமைச்சர் குழு போச்சு இல்ல சார், தமிழ்நாடு நம்ம உள்நாட்டு தானே, தமிழ்நாடு வேங்கவேல் போனது, அதுக்கெல்லாம் குழு அனுப்பு தெரியுது. வேங்கவையில ஒரு சாதாரண ஜுஜிபி மேட்டர், அப்புறம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் 25 குடும்பம், அந்த அக்கரன்ஸ் எவ்வளவு பெற்ற அக்கரன்ஸ் அது. ஒருத்தர் குடிக்கிற தண்ணியில நீங்க எந்த நாட்டுல ஒன்னாலும் சார், இது வரைக்கும் ஒருத்தர் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்த இன்சிடென்ட் எந்த நாட்டிலாவது நடந்திருக்கா? ஊப்பியில கூட நடந்திருக்காதுங்க. ஆத்துல தண்ணி பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இப்பதான் ஆத்துல போயிடும், ஆத்துல குளிக்கிறோம், ஆத்துல துவைக்கிறோம், எல்லாமே அந்த தண்ணியை தான் மறுபடியும் வீட்டுகளுக்கு ஓடுகால் போட்டு அதுல இருந்து தண்ணி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் அந்த காலத்துல குடிச்சோம்.
அதுல எல்லாமே கக்குசு போவான், எல்லாம் போவான், கழுவுவேன், எல்லாம் தான் நடக்கும். அது ஓடுகால போட்டு ஏங்க, குண்டிய கழுவுறதுக்கும் போய் கொண்டாந்து போறதுக்கு வித்தியாசம் இல்லைங்க. பர்பஸா போய் கொண்டு போய் செய்யறாங்க ஒருத்தன், ஒரு சாதி வெறியன். ஜாதி வெறி அது அந்த சமூக விரோதிய வந்து இங்க பாரு, நீ தடம் பொருளாத, நீ கேட்க வந்தது கேளு. அது வந்து என்னோட கேள்வி ரொம்ப எளிது சார். மேட்ச் பிக்சிங்னு உங்க கூட்டணி கட்சி தலைவரான ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி இது பண்றாரு, இவிஎம் வந்து இது சந்தேகத்துக்குரிய விஷயமா ஆக்குறாரு. ஏன் திமுக இன்னும் வரைக்கும் அது சம்பந்தம் பாய் தரல? அது எனக்கு தெரியாதுங்க. அது எனக்கு தலைமையிட்ட தான் கேட்கணும். எனக்கு அது சம்பந்தம். இது என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள், இந்த இவிஎம்னால திமுகவும் ஆதாயம் அடையுது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. எனக்கு அது சம்பந்தமா தெரியாதுன்னு சொன்ன பின்னாடி அது எந்த கேள்வி கேட்டா எனக்கு என்னய்யா, நான் என்னையா அண்ணாமலைக்கு போன் பண்ணி கேட்டு சொல்லுங்க பதில. அது வேணா கேட்போம். நாளைக்கு வேணா நம்ம வேற கேட்டு சொல்றோம். அதே போல அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கொஞ்சம் கண்ணியமான அரசியல் செய்யணும், 29 பைசா மோடின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கஞ்சா உதயநிதி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்? அதாவது அண்ணாமலை வந்து எதை சொன்னாலும் சொல்லுவாரு. அவரு உருட்டு பெரட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரரு. அவர் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், இதோட காணா போயிடுவாரு. அப்படி உதயநிதி இல்ல, அண்ணாமலை. ஸோ அதனால அவர் என்ன வேணாலும் பேசட்டும். என்ன கேட்டா அண்ணாமலைக்கு இது மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தியே அவ்வளோ தேவையில்லை. பேசாம பிஜேபிக்கு இவரையே மாநில தலைவர் ஆக்கியிருக்கலாம். நல்ல முறையிலையாவது கட்சியை வளர்த்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பார். முருகனுக்கு இவர் என்ன மோசமாயா போயிட்டாரு, இல்ல அண்ணாமலைக்கு மோசமா போயிட்டாரா? நல்லாவே பண்ணுவாரு. நல்லாவே இப்பயே பாரு, அவனுங்களுக்கு ஆதரவுன்னு கூட இன்னும் அறிவிக்கல. திமுக அரசின் மீது அவர் எழுப்பிய கேள்விகள், அந்த தாக்கம் வந்து பாத்தீங்களா உங்களை எப்படி பேச வைக்கிறது? ஆமா ஆமா, அண்ணாமலை பெரிய அரசியல்வாதி, கைதேர்ந்த அரசியல்வாதி. இவர் ஏற்கனவே தேர்தல் பரப்புரை பண்ணாரு கர்நாடகால, அங்க ஊத்திக்கிச்சு. இப்ப தமிழ்நாட்டுல பண்றாரு, இங்கேயும் ஊத்திக்கிறோம். அவர் தொகுதியில அவர் ஜெயிக்கிறாரா பாருங்க. கோவில கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. கண்ண நம்பிக்கை தானே கண்ண வாழ்க்கை. அவர் நம்பிக்கை இருக்கட்டும். ஆனா கோவையில அவர் எந்த அளவுக்கு வந்து மண்ணை கவுறாருங்கிறத பொறுத்து இருந்து பாருங்க. மூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க. இதே உதயநிதி 29 பைசா மோடின்னு சொல்றதோட நிறுத்திக்கணும், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும், இல்லாட்டி நாங்க கஞ்சா உதயநிதினு சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம். முதல்ல இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமே வந்து இந்த கலீஜின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? கலீஜின்னுவாங்க, அந்த கன்னடத்துல சொல்ற வார்த்தை. அது இந்த கலீஜாக்குறது நம்ம உதயநிதி தான். இந்த எடப்பாடியை வந்து முட்டி போறாருன்னு சொன்னது, அப்புறம் இரட்டை அர்த்தத்துல கொச்சையா பேசுனது எல்லாம் இவர் தான். அதே போல 1000 ரூபாய் வந்து நீங்க ஆமா பல பொம்பளைங்க பல பொண்ணுங்க தான் இவங்களை தாழ முடியல. பிரச்சார வண்டியா இருக்கும் மேல இருந்தாரு, இல்லைன்னா அப்படியே பாஞ்சிட்டு இருப்பாரு இவரு. ஐயா கூட சொல்றாரு, அதாவது சார், மனிதனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு, நாய்க்கு அது கிடையாது. ரோட்ல கூட அது பார்த்துருப்போம் நம்ம. அந்த மாதிரி நம்ம வந்து இதை சொல்ல முடியுமா, கம்பேர் பண்ண முடியுமா? நமக்குன்னு ஒரு தராதரம், ஒரு நெறிமுறை இருக்குல்ல. முறை பொண்ணை பார்த்த உடனே நாய் எந்த டயரை பார்த்தாலும் காலை தூக்கிடும், ஒண்ணு கடிக்கா. அந்த மாதிரி சொல்லலாமா? இதை முறை பொண்ணு எதுல இருந்தா முறைச்சு பார்த்துருவியா? என்னடி பெரல் வழி போட்டு வந்துட்டேன்றியா? போன் பண்ணி பேசு. அப்போ ஏழை எளிய மக்களை பார்த்தா உனக்கு அவ்வளவு கிண்டலு எதக்காரம். அதாவதுங்க, இந்த ஊர் தெரு பக்கம்லாங்க இந்த எஸ்சி பெண்கள் போனா அந்த பாலியல் சீண்டல்ல கொஞ்சம் பேர் அதிகமா செய்வோம். எல்லாரும் ஊர் தெருல செய்யறதில்ல, 1-2 பேர் கொஞ்சம் ஈஸியா போய் மேல டச் பண்றது, போடுறது, அதை போடுறது, இதை போடுறது. இதுங்க அப்படித்தானே, இது எங்க போய் சொல்றீங்க, சொன்னா வந்து கேட்டுருவானுங்களா அப்படின்னு 1-2 பேர் இருப்பாங்க சார் ஒரு ஊர்லயும். அந்த மாதிரி புத்தி கொண்டவர் நம்ம சிட்டிங் அமைச்சர். டாக்டரா எப்படி இவெல்லாம் டாக்டர் ஆனான்னு தெரியல. அப்போ அப்படி அதே மாதிரி பல இடங்கள்ல ஒரு மாதிரி கொச்சைத்தனமான பிரச்சாரங்கள். ஏன்னா இவங்க செஞ்சதை வந்து வெளியில சொல்ல முடியல. நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், யோ எங்களுக்காக வந்து 1000 ரூபாய், அவன் மூஞ்சிக்கு அவகிட்ட வந்தது எனக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஒருத்தங்க கேக்குறாங்க, யோ என்ன 2 மாசம் கரண்ட் பில்லுன்னா 1 மாசமா வாங்குறேன்னா எங்க காணும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இதையெல்லாம் மறைப்பதற்கு இந்த பிரச்சார யுத்தியை இவங்க மாத்துறாங்க. எப்படி? இந்த மாதிரி செக்ஸ் ரூட்ல கொண்டு போயிடுவோம், பைபாஸ்ல போற மாதிரி செக்ஸ் ரூட்ல போயிடுவோம் அப்படின்னு போய் தான் எடப்பாடியே கேட்டாங்க, என்ன நீ பல்ல இப்படி காட்டுறன்னு. அந்த அவர் சொல்லிட்டாரு, யோ சிரிச்சா பல்லு தெரியும், நீ ஏன் வேற எங்கன்னா பாக்குற அப்படின்னு அவரு பேச.
இவங்க வந்து இந்த மாதிரி சசிகலா கிட்ட போய் குனிஞ்சாரு நிமிந்தாருன்னு இவங்க சொல்ல, அந்த அங்க கீழே இருக்கிற ஒருத்தன் அதை சொல்றான். நீங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க, டிடிவி பிரச்சாரத்துல அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, ஒருத்தன் ஒரு நடிகையின் பேரை சொல்லி அவரோட புருஷன் அவரு அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். உடனே அவர் அதை கண்டிக்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ நீ வந்து இப்ப இந்த மாதிரி சொல்ற, இந்த போட்டோ காமிச்சு அது இதுன்னு இல்ல. இப்ப கடந்த காலங்கள்ல தவறு பண்ணாத ஆட்கள் திமுகவுல இல்ல. நம்ம உங்க அப்பா அதை பண்ணாரு, உங்க தாத்தா அதை பண்ணாரு, உங்க அப்பா அங்க போனாரு, இங்க போனாரு, உங்க தாத்தா அங்க போனாருன்னு அதை சொல்லுவது இப்ப நாகரிகமும் இல்லை. அப்போ அதை சொல்ல வைக்கிறாங்க இவங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன் காமாட்சி இந்த ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரங்களை முழுக்க பாக்குறோம், முழுக்க முழுக்க அநாகரிகமான பிரச்சாரங்கள், தேவையற்ற வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ். எதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து இரட்டை அர்த்தங்கள் நம்ம பயன்படுத்துறோமே திமுக தேர்தல் பிரச்சாரங்கள்ல? கண்ணா, இதெல்லாம் எனக்கு ஏற்புடையதில்லை. மனிதன் மனிதனாக இருக்கணும், திமுக தவறு செய்து ஒத்துக்கிறீங்க, மனித நேயத்தோட தான் இருக்கணும். ஆனா கண்டிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் எப்படி கண்டிக்கிறதுக்கு? நான் பேசுனது நான் கேட்கலையே. போட்டு காட்டுங்க. கேட்கலையே. நீங்க அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவருடைய மகன் பேசுறது நீங்க கேட்கல. அப்புறம் நம்ம ஒண்ணு நீங்க தான் பல விவாதங்கள்ல பதிவு செஞ்சிருக்கீங்க. நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் போன் போட்டு என்னையா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களா, ஒரு டாக்டரா இருந்து இப்படி எல்லாம் பேசலாமான்னு கேட்டேன். அது இல்ல அங்கிள், அது வந்து என்னோட அக்கா பொண்ணு, அதனால அந்த பொண்ணை பார்த்து நான் கேட்டேன். ஆனா அந்த இடத்துல கேட்டது தப்புதான் அப்படின்னு அவர் சொன்னார். எப்படி அவர் தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கலாம். அதான் அது தப்புன்னு ஒத்துக்கினாரு. தப்பு நீங்க ஒத்துக்கிறீங்க? இவர் ஒத்துக்கு என்ன பிரயோஜனம்? அவர் ஒரு பொது மன்னிப்பு கேட்கணும்ல மக்கள் மத்தியில. அதெல்லாம் பிரச்சாரத்துல இது மாதிரியான தேவையற்ற வார்த்தை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி. தேர்தல் காலங்கள்ல, தேர்தல் நேரங்கள்ல, பரப்புரையில ஒரு வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருந்தா வேணா மன்னிப்பு கேட்கலாமே தவிர இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. ஓகே, திரு ஏற்படுத்தி சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து இந்து மதத்தை வந்து கேள்வி எழுப்பிட்டு வர்றாரு, விமர்சனம் செஞ்சுட்டு வர்றதை பாக்குறோம். ஆனா நேற்றைய முன்தினம் வந்து சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கோவில்ல போய் ஒரு பிராமணர் கீழே வந்து அந்த வழிபாட்டுல ஈடுபட்டு அந்த தொப்பிலாம் அவருக்கு அணிவிக்கிறார். அதெல்லாம் வந்து அவரு வெல்கம் பண்றாரு. சமூக வலைத்தளங்கள்ல வந்து அவருடைய பழைய வீடியோவும் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்கல்ல. உதாரணமா அவர் பேசுறாரு, அசிங்கமான பொம்மைகள் இருந்தாதான் அது வந்து கோவில் அப்படின்றாரு. இதை ஒப்பிட்டு சொல்றாங்கல்ல, எப்படி பாக்குறீங்க? அது தேர்தல்னால ஓட்டு எங்க கிடந்தாலும் என் ஓட்டை நாக்கால் நக்கிதான் எடுக்கணும் அப்படின்னா நாக்கால் நக்கிடுவாங்க. பல இடங்கள்ல இவருன்னு இல்லை, பொதுவாக நான் சொல்றேன், வேட்பாளர் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைக்கு குண்டி கழுவி விடுறானோ, ஒரு பொம்பளை வந்து துணி துவச்சினே இருந்தா. போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்த இடைத்தேர்தலில் சோப்பை வாங்கி எவன் போடுறான். சில இடத்துல தண்ணி சேர்ந்துறாங்க, உடனே வேட்பாளர் போய் சந்தி சேர்ந்துறாரு. நல்ல வேலை 10 மணியோட தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, 11 மணி 12 மணிக்கெல்லாம் இவன் தேர்தலில் ஓட்டு கேட்க போறான்னு வச்சுங்க, அந்த நேரத்துல ஏதாவது நடந்துன்னு வச்சுங்க பாஞ்சிருவானு இவனும். அதுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லணும். ஏன்னா அவன் வேலையை அவன் செய்யறான்ல, போய் பரோட்டா போடுறான், டீயை போடுறான், காப்பி தண்ணி போடுறான். இது வந்துங்க, இது வந்து ஒரு அரசியல் டாக்டிக்ஸ். இது நீங்க நம்ம கடந்த சிதம்பரம் தேர்தலில் சிதம்பரம் தீட்சிதர்கள் மத்தியில ஒரு 10-50 பேர் 10-20 பேர் எல்லாம் தமனுங்கிறானோ, சட்டையை அவுத்துட்டு ஆம்பளையாவன் பொம்பளையாவன்னு தெரியல, அங்க போய் ஓட்டு கேட்டாருல்ல. அத மாதிரி இது ஓட்டுக்காக எல்லாத்தையும் பண்றதானுங்க. இது சகஜம். நாளைக்கே நீ விட்டு கல்புரை ஏத்தினாலும் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் இது தானே, ஒரு மதத்தின் அடிப்படையில வர்றது தானே இது. அப்ப அதை எப்படி அவன் ஏத்துக்கிறான்? திருமாவளவன் பழைய பேச்சுகள்ல சொல்றாரு, நான் இந்துவே கிடையாது, இது இந்து வந்து என்ன சூத்திரன் சொல்கிறது, சூத்திரன் என்றால் பஞ்சமன், பஞ்சமன் என்றால் தாசி மகன், இப்படிலாம் என்னைய சொல்லுது, அதனால நான் வந்து இந்துவே கிடையாதுன்னு சொல்றாரு. அது வேற வாயி, இது வேற வாயி. அப்ப இது ஓட்டு இல்ல. நீ இப்ப காரி துப்புனா கூட வேட்பாளர்கள் அப்படியே தொடச்சுங்கன்னு போட்டு போடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, திரு காமாட்சி, நிறைவான பாருங்க, திருமாவளவன் வந்து கோவில் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்காரு. கண்ணு, ஓட்டு கேட்க போகும்போது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு செய்யறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அதை உடனே மறுக்கிறது அவ்வளவு நாகரிகம் இல்லை, நாகரிகமற்ற செயல். அது படித்தவங்க, அதுவும் அது ஒரு பிஹெச்டி பண்ணவர், அவரை வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது
அதை எதுக்கு அவர் வந்து தட்டி விடவோ அல்லது இது பண்றதோ தவறு இல்லையா. கோவில் உள்ள போய் அவரு வெளியே இருந்து இப்போ ஓட்டு கேட்டு அவங்க பர்பஸா வந்து அவங்க ஏதாவது ஆரத்தி எடுத்தாங்க. இல்ல அவங்க கூட்டிட்டு இல்ல இவர் கோயிலுக்குள்ள போல இவங்க தீட்சிதர்களுக்குள்ள கோட்டுக்குள்ள கூட்டி போய் அங்க ஒரு அங்க வந்து யாரு இதுவா இருந்தாங்க, பூசாரியா இருந்தா? அவன் தீட்சிதர் தான், பிராமணர் தானே. அவர் ஏத்துக்கிறது இல்லையா? தேர்தல்னு வரும்போது அப்ப அவங்க ஓட்டு போட்டா வேண்டாம்னு சொல்ல ஓட்டுனா எங்க இருந்தாலும் நான் நாக்கால் நக்கிடும்ல. இந்த நக்கர பார்ட்டிக்கு தான் எதுங்க இல்ல கண்ணியமான ஏங்க நக்கர் தான் என்னங்க. இப்ப அம்பேத்கர் வந்து திராவிட கட்சிகளின் பூட் லிக்கர்ஸ் லிக்கர்னு லிக்கர்ஸ் நக்கரவன் பூட் லிக்கர்ஸ் வார்த்தையை பயன்படுத்துவார். அவருக்கு நாகரிகம் தெரியாதா கன்சிராமுக்கு? தமிழ்நாட்டில் உள்ள தலித்துகள், அதாவது அவர் வார்த்தையில் அவர் அந்த வார்த்தை தலித் லீடர்ஸ் பூட் லிக்கர்ஸ்னு. அது இங்க நம்ம கால நக்கி கொடுக்குறான் கழுவி குடிக்கிறாருன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். கன்சிராம காலகிரமத்துல இறந்து போயிட்டாரு. அவர் மட்டும் இவ்வளவு நாள் உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோ, இவங்கள மாதிரி ஆளுகளை எல்லாம் இந்த நாட்டுல பிடிக்கவே முடியாது. ஜல்லிக்கட்டு மாடுதான். ஏன்னா சுயநினைவு உள்ளவரு, சுயமரியாதை பத்தி பேசுறவர். அவர் ஏதோ போய் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு 150 கிலோல. அந்த அம்மா திக்கு புக்கு 3 பீரியடு முதலமைச்சர். தொடர்ச்சியா இப்ப நீங்களும் சரி, திருமாவளவன் அவர்களும் சரி, பிராமணர்கள் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், பிராமணர்கள் எங்களுக்கு கோட்டையை போட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆசாவே பல பேர் சொல்லியிருக்கேன். நாங்க பிராமணம் வெறுக்கலப்பா, பிராமணிசத்தை கொள்கையை தான் எதிர்க்கிறோம். நாங்க வந்து பாப்பானுக்கு எதிரானவர்கள். எதுக்கு அந்த இந்த வார்த்தை, இது கண்டிக்கிறதுக்கு வார்த்தை எது? அது தெளிவா சொல்லுங்க. அவங்க சமூகத்தை ஏன் அந்த கொச்சைப்படுத்துற வார்த்தையை சொல்றீங்க? என்ன கொச்சைப்படுத்துற வார்த்தை? என் பாப்பான்னு ஏன் சொல்றீங்க? அவங்களை எப்படி சொல்றது? பிராமணர்கள் சொல்றாங்க. பிராமணர்களுக்கு நாங்க எதிரானவர்கள் அல்ல, அவர்களுடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், அவ்வளவு. சரி, அந்த கொள்கையை பேசுறவன் அவன் எதிர் இல்ல, கொள்கைதான் எதிர். கொள்கை பேசுறவன் எதிர் இல்ல. எவன் பேசுறான்? பிராமணர்கள் பேசுறாங்க. அவன் அந்த கொள்கை பேசுறவன் பேசிக்கிட்டு இருக்கவன் எல்லாம் எதிர்தான். இது பாருங்க, பிராமணனும் எதிரு, பிராமணர் எதிர் இல்ல. ஆனா அந்த கொள்கையை பிராமணர் பேசுறதால பிராமணரும் எதிரு. என்னதான் கதை உங்க கதை? ஏங்க, அவன் வந்து சனாதனத்தை பத்தி பேசுறது தப்புன்னு சொல்றோம். அவனா பேசுறதுக்கு சேர்த்து தாயா நாங்க பேசி தொலைக்கிறோம். நீங்க எதுக்கு நீங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டதுனால நீங்க ரொம்ப இது பண்றீங்க. எந்த பிராமணனாவது எந்த டேங்க்ல ஏறியாவது, இப்ப மலதகால் தானா, எந்த பிராமணனாவது இந்த ரோட்டுக்குள்ள வராத, ஏய் என்ன பைக்ல வர, என்ன வேலை சட்டை போடுற, பரப்ப என்ன காசு இருந்தா அப்படின்னு பீர் பாட்டில் அடிச்சு எங்க மண்டையில எங்கன்னா உடைக்கிறானா? இங்க பாருங்க, கிராமத்துல எந்த பிராமன்ஸ் எந்த மரியாதை தலைவர் ஒருத்தர் சொன்னாரு, கலப்பு திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை வந்து பிளேடு பக்கரி ஆயிடுமோ, இந்த மாதிரியான ஆயிடுமோ. சரி, கவுண்டர் தலைவர்ல ஒருத்தர் பேசினாருல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொன்னாரு? இந்த மாதிரி வந்து பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியும். அப்புறம் அப்ப எவனா கண்டிச்சீங்களா? நான் என்ன சொல்றேன் சார், இவங்களோட ரெட்டை வேடம் இருக்கு தெரியுமா? இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சுங்க, நம்ம பிராமண சங்க தலைவர் வருவாரு, RSS காரர்னு சொல்லப்படுகிற பாண்டே வருவாரு, இந்த மாதிரி மணிகண்டன் வருவாரு. இந்த மாதிரி பிராமணர் எல்லாம் வந்து பூணலோட வந்து நீங்க நல்லா பேஷா இருங்கண்ணா, நீங்க சிறப்பானவர்னா, நீங்க எங்கால்னா, நீங்க அங்கரகாத்து அம்பேத்கர்னா அப்படிலாம் போட்டு பேசுவாங்க. அப்போ வந்து அவர்கள் வந்து நாங்க பிராமணத்தை தான் எதிர்க்கிறோம், நாங்க பிராமணர் எதிர்க்கல அப்படின்னு வரணும்னா இவங்க சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வேணும்னா அந்த பிராமணனை பாப்பானை கண்டா விடக்கூடாதுன்னு பேசுவாங்க. இது இந்த மாதிரி இது ரெட்டை நாக்கு படைத்தவர்கள் சார் இவங்க. ஆமா ஆமா, உங்களோட பார்வையில பிரசாந்த் கிஷோர் பிராமணரா இல்லையா? அவர் ஏன் வந்து நீங்க வந்து தேர்தல் ஆலோசகரா நீங்க? நாங்க வேலைக்கு சம்பளக்காரனா வேலைக்கு வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு தேவைப்படுது, வேலைக்கு தானே வச்சுக்கிட்டோம். ஒய்ஜி மகேந்திர போட்டு சொல்லிச்சல, ஏடா உங்களுக்கு மூளை இல்லடா, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு பிராமணன் தான் தேவையாடா, நாங்க ஜெயிக்க வச்சு உங்களை அரையறையில ஏற்றுவோம் சொல்றீங்க. அவர் வந்து உங்களுக்கு பாதகமான கருத்து சொல்லும் போது நீங்க என்ன சொல்றீங்க? அவர் நூறு கூட்டு கொடுக்காதுன்னு அப்படின்னு கொச்சான வார்த்தையை சொல்றீங்க.
ஆமையா, போன தடவை அவன் வந்ததுனாலதான் நாங்க ஜெயிச்சோமா? வேற என்ன? அக்கா உட்கார பணம்பழம் விழுந்துச்சு, அவ்வளவுதான். நீ தேர்தல்ல பங்கெடுத்து பயந்து தானே ஒரு பிராமண கூட்டாந்தீங்க. அதெல்லாம் வெளிப்படையாவே 300 கோடிகள் அவர் ஆமா, சார், ஐபேக் 300 நிறுவனத்துக்கு 300 கோடி எந்த கணக்குல இருக்கு? 300 கோடி. எந்த கணக்குல 300? ஐபேக் நிறுவனத்துக்கு நீங்க 300 கோடி நீங்க பரிமாறி இருக்கீங்க. இது வந்து பத்திரிகையில இருந்த செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்கு. இங்க பாரு, இதெல்லாம் பாப்பா செல்லாது. எங்க இன்கம் டாக்ஸ் முறைப்படி கொடுத்துருக்காங்க, கணக்கு வந்திருக்கு. இன்கம் டாக்ஸ் கணக்கு அதை 300 கோடியா கொடுத்துருக்கோம். இன்கம் டாக்ஸ் கணக்கு படி அதெல்லாம் அது எனக்கு தெரியாது. 200 கோடி கொடுத்து 100 கோடி எவ்வளவு கொடுத்தாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. அப்படியா? தெரியாத விஷயத்த என்னத்துக்கு ஐயா 300 கோடியில வந்து 200 கோடி தலைமை, எங்க தலைமையினுடைய 100 கோடி மொத்தமா எங்க தலைமையினுடைய செய்தி, எனக்கு இது தெரியாது. உங்களுடைய இருவரோட கருத்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மீண்டும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.